ஸோ ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ நம்ம சூர்யானோட கருப்பு திரைப்படத்துலேருந்து கிடைச்ச சில அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மெயினாக பேச போகிறது ட்ரெய்லர் அப்டேட் தான். ஸோ ட்ரெய்லர் அப்டேட் பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து சென்சார் அப்டேட்டும் வந்து தெரியணும். ஸோ சென்சார் அப்டேட்டை பற்றி பேசிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தா கருப்பு திரைப்படத்தில் ஓவர்சீஸ் ரைட்ஸ் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் நாடுகளில் விற்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை பற்றி வந்துட்டு பேச போகிறோம். ஸோ அதோட நினைத்து காலையில் ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன். வன்னியர்கள் கருப்பு படத்தை பார்க்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அதை பற்றியும் கொஞ்சம் விஷயம் வந்து பேசணும். ஸோ அதெல்லாம் பார்க்குற முன்னாடி ஃபேஸ் கேம் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கோம். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி சேனலில் புதுசாக பார்த்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து தான் பாருங்க. ஸோ கிரேட் வீடியோக்கள் வந்து போயிடலாம். சென்சார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தை வந்து பார்த்து முடிச்சிட்டாங்களாமா. ஸோ பார்த்து முடிச்சுட்டு படம் ரொம்பவே அருமையாக இருக்குது, அவங்களும் என்ஜாய் பண்ணாங்களாமா. இதெல்லாம் ஆர்ஜே பாலாஜி சார் தான் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்க வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜிக்கு சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுறதுல பிரச்சனையாக இருந்திருக்கு. ஸோ சண்டை, ஒரு காமெடியான சண்டைகள்லாம் அங்கே வந்து போயிருந்துருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்துன்னா சில பல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது சென்சார் டீமுக்கு கொடுக்கப்பட்ட ரூல். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்களாமா. இன்னும் ஒரு 2-3 நாட்களில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். அந்த மணிக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி அவர்களே வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மே 3ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மே 7 இல்லை மே 8 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ அதுதான் வந்து தான் இப்போ வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட். நேற்றே அந்த வீடியோவில் அப்படி தான் வந்து சொல்லியிருப்பேன். அதான் இப்போயும் அதே மணிக்கு நம்ம கருப்பு திரைப்படத்தோடைய ஓவர்சீஸ் ரைட்ஸில் 2 நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து விற்கப்பட்டிருக்கு. யூஎஸ்ஏக்கும் யூரோப்புக்கும் ரெண்டுக்கும் அஹிம்சா என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அலிம் யூகேல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மணி நேரத்தில் டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களா. யூகே தமிழர்கள் நிறைய பேர் வீடியோ வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ டிக்கெட் புக்கிங்க்கு ரெடியாக இருங்க. அதே மணிக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் சம்மந்தம் வீடியோ போட்டுருந்துருப்பேன். நிறைய பேர் வந்துட்டு என்ன ப்ரோ அவன் சொன்னான்னா படத்தை வந்து நிறுத்திடுவாங்களா, வன்னியர்கள் பார்க்க விட்டுருவாங்களான்னு. டேய், அவன் சொன்னால் சூர்யா ஃபேன்ஸ் யாரும் கேட்க போகிறதில்ல. பட் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா சமூகத்தில் ஒரு பிரிவினை ஏற்படுத்திடக்கூடாது. அதை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணி அந்த வீடியோவே பேசுனதுக்கான காரணம். ஒரு நாய் குலைச்சா சூரியன் மறைஞ்சிருமாடா, நீங்கள் அப்படி தான் சொல்கிறீங்க, அது வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் நான் வன்னியர் ஆனால் நான் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் வன்னியர் கிடையாது, நீங்கள் இந்தியர். அதை தான் நான் வந்து அந்த வீடியோலே சொல்கிறேன். ஏன்டா பிரிஞ்சிருக்கீங்க ஜாதி மதம்னு? நம்ம எல்லாருமே ஒன்று. அதை தான் நான் வந்து தான் சொல்லணும்னு நினச்சேன் அந்த வீடியோவில். பட் ஆனால் அந்த வீடியோவுக்கான அர்த்தமே இல்லாமல் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம்.